என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையின் விடியலில் உன் வராகி நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உனக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் உன் அம்மா நான் பொறுப்பாக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ கவனமாக புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் சர்வசாதாரணமாக நம்மால் எடை போட்டு விட முடியவில்லை. நமக்கு நம் எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லை. நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் தீமை, நம்மை தேடி வருவது எல்லாம் துன்பம் என்று இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது, நல்ல வழிகாட்ட யாரும் இல்லை என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்கும் பொழுது, உனக்கான நல்வழியை காண்பித்து கொடுக்க நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். சரியாக அதனை உன் வசமாக்கி கொண்டிருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ நான் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று மதிக்காமல் சென்றால் நான் இப்படித்தானே சொல்ல முடியும், நான் இப்படித்தானே அதனை விட்டுவிட முடியும், நான் பொறுப்பில்லை என்றுதானே உன்னிடத்தில் பேச முடியும். அதனால் இதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்னாலும் எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. நான் இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையைத்தான் கொடுக்கும் என்பதனை நம்பு. உன் தாயானவள் உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த தருணத்தை ஒருபொழுதும் விட்டு விடாதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கட்டும். இந்த வராகி நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை உனக்கு என்னவென்று உறக்கச் சொல்லட்டும். எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உன்னை தேடி நான் வருவதற்கான நல்லதை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருப்பதை நாம் உணர வேண்டிய நேரம். தெய்வம் நம்மை சுற்றி இருப்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். வராகி என்பவள் நமக்காக எதையெல்லாம் செய்து கொடுக்கிறாள் என்பதில் நாம் கவனமாக இருக்கிறோமோ அது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியாகவே எப்பொழுதும் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த நேரத்திலும் எதையும் தவிர்த்து நீ கலங்காதே. இந்த தெய்வம் இருக்கும் பொழுது நீ செய்யக்கூடிய சில விஷயங்களில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் எப்பொழுதுமே நீ தெளிவோடு இருக்க வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு நிச்சயமான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லதை நடத்த என்னாலும் உனக்கு நல் விஷயங்களை எடுத்துச் சொல்ல நான் உடன் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. எதற்காகவும் இந்த சூழ்நிலையை நினைத்து நீ வருந்தக்கூடாது. உன்னோடு எதிர்வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக வந்து சேர்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது எல்லாமும் போதும். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் ஒருபோதும் இனிமேல் எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சுற்றி இருப்பவர்கள் நமக்கு எதை செய்து கொடுத்தாலும், நம்மை சூழ்ந்து வருகின்ற மனிதர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நமக்கு கொடுத்திருந்தாலும் இதையெல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக ஆக்க வேண்டிய கடமை உன்னுடையது. நீ நினைத்தது போல பிரச்சனைகள் வந்திருக்கும் பொழுது இதையெல்லாமும் தாண்டி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கொண்டு நீ வாழத் தொடங்க வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு என்ன நடந்தது என்பது எல்லாமும் தெரியாமல் போயிருந்தாலும் இனி நடப்பது ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக நீ மனநிலையை சரிபடுத்திக் கொள். நான் இருக்கும் பொழுது எதற்காகவும்
நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டே இரு. எத்தனையோ பொழுதுகள் உனக்காக நான் வந்திருக்கிறேன். எத்தனையோ பொழுதுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நான் ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறேன். இதை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மனநிலைக்கு உன்னை நான் அழைத்தும் சென்றிருக்கிறேன். நடப்பதை எல்லாம் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் புரிந்து எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு உனக்கான ஒரு தருணத்தை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சிக்கல்களையும் இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டிருக்க கூடாது. எந்த இடத்தில் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற புரிதல் உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். யாரிடத்தில் எதை சொன்னால் அது என்னவாக மாறும் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற தவறு யாரையெல்லாம் பாதிக்கும் என்ற எண்ணமும் உனக்குள் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய தவறுகள் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சோதனையை உருவாக்கி கொடுக்கக்கூடாது. அதே நேரம் நம்முடைய வார்த்தைகள் இன்னொருவரின் வாழ்க்கையை அழித்துவிடக்கூடாது என்பதிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். நடப்பதை எல்லாம் எண்ணி என் பிள்ளை வருந்தியது எல்லாமும் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ நிச்சயமாக சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எதை நடத்துவது இந்த தாயின் பொறுப்போ அதை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். எதை உனக்கு உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமையோ அதை நான் உனக்கு சொல்லி கொண்டிருப்பேன். தவறு செய்யாதே, தவறு செய்யக்கூடாது என்று சொல்வது என்னுடைய கடமை. அதை நான் சரியாகவே உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ உனக்காக பெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரியாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்திட வேண்டும். ஆனால் அதையும் மீறி சில தவறுகளை நீ மேலும் மேலும் செய்து கொண்டிருப்பாயானால் இவை ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மிக பெரிய அளவில் வேதனைகளை தந்து உன்னை காயப்படுத்திவிடும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை உணர்ந்திட வேண்டும். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை வழிநடத்தும் இந்த தெய்வம் உன்னோடு தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை மீட்டெடுக்க இந்த தெய்வம் எப்பொழுதும் வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை உணர்ந்து வாழ்க்கையின் நல்ல நேரத்தை உணர்ந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான பொன்னான தருணங்களை எந்த பொழுதிலும் நீ விட்டு விடாதே. நடக்கும் உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் கொடுத்துவிட நீ எப்பொழுதுமே சரியாக இருந்து கொண்டே இரு. தேவையில்லாது எதையும் நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காதே. எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே. நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு இனியும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராததை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்திவிடும் இந்த நேரம் இனி அம்மா சொல்வது போல எந்த இடத்திலும் எந்த சபையிலும் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அதிக புரிதலோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னை நிச்சயமாக ஏமாற்றவோ அல்லது உன்னை கோமாளியாக்கவோ இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். நம்மை தேடி வருகின்ற பிரச்சனைகள் நம்மால் தான் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களாலும் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களால் நமக்கு இந்த வாழ்க்கையில் பல வேதனைகளும் சோதனைகளும் வந்துவிடவும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான திருப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் நான் சொல்லும் எல்லா சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே.
எந்நாளும் அம்மா உனக்காகத்தான் உன் முன்னால் நிற்கின்றேன். உன்னை சுற்றி வரும் தீமைகளை என்னவென்று உனக்கு உணர்த்தத்தான் நான் உன் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கென சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கென்ன கவலை? நான் வருகின்ற பொழுது நீ எதற்காக உன்னுடைய மனதை தேவையற்ற விஷயங்களுக்குள் கொண்டு சேர்க்கிறாய்? இத்தனை காலமும் உனக்கு நடந்தது எல்லாமும் உண்மை என்று எண்ணி என் குழந்தை நீ தெளிவுபட புரிந்து கொள்ளும் இந்த காலத்தை நினைத்து இனிமேலும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு பேரானந்தம் கொண்டு உன்னை நல்வழிப்படுத்தட்டும். தேவையில்லாததை எல்லாம் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ வருந்த வேண்டாம். உன்னை சுற்றி நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் துன்பங்களோ துயரங்களோ இருக்க வேண்டாம். எந்த நேரத்திலும் வார்த்தைகளை மட்டும் அளந்து பேசிவிட்டோமானால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி உனக்காகத்தான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு எந்த நிலையிலும் உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு நான் மேலும் மேலும் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த அதிர்ஷ்டத்தை என்னவென்று நான் உனக்கு எப்பொழுதும் எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு இது போன்ற விஷயங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் என் பிள்ளை வேறறுத்து உனக்கான நன்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த தருணத்தை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே. உனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகியினுடைய அன்பு தினம் தினம் கிடைக்கும் இந்த பொழுதுகளில் நிச்சயமாக நீ நல்லதை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறக்காதே. காலம் அத்தனைக்குமான பதிலை சரியாகவே உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களை பொறுத்து உனக்கு நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு வெற்றியை சொல்லித்தரும். இந்த நேரம் உனக்கு வெற்றியை என்னவென்று உருவாக்கி தரும். ஆனால் இது போன்ற நேரத்தில் நீ இந்த தவறை செய்யக்கூடாது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை கொண்டு யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நீ நடத்திவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எந்த ஒரு கெடுதலையும் இந்த வாழ்க்கையில் செய்து அதனால் ஏற்படுகின்ற பழியையும் பாவத்தையும் ஒருபோதும் நீ தூக்கி சுமந்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்லது நடக்க எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க நான் வருவேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாத எண்ணங்களோடு எதையோ நினைத்து கொண்டு வருந்தி கொண்டிருக்காதே. இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த பொழுதுகள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அல்லவா. இந்த வராகி உடனிருக்கும் பொழுது எப்பொழுதும் சற்று கவனத்தோடு தான் நீ இருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதுமே தெளிவு இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ மிகுந்த மன தெளிவோடு இருக்க வேண்டும். நல்லது நடக்கும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டங்களை கொடுக்கும்படி இந்த வராகி உடனிருந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று இனி உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடத்த உன்னோடு எப்பொழுதும் உன்னை தொடர நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் இனி உனக்கு
எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும். இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்க இந்த தாயின் அரவணைப்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அன்போடு எதையும் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாகவும் தெளிவாகவும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. என் பிள்ளையே, சுற்றி இருந்து சூழ்நிலைகள் உன்னை கைது செய்த பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வந்த உன்னுடைய திறமை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது என்பதனையும் மறக்கக்கூடாது. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் உன்னோடு இருந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு எந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு எதை சொல்லி கொடுக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு அதிர்ஷ்டத்தை நடத்த எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும். இனி உனக்காக நான் வருவதை எப்பொழுதுமே உனக்கு சரியாக உருவாக்கி கொடுக்க நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத இந்த தாயின் அன்பு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையினுடைய கவனம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காது. தெய்வம் இருக்கும் பொழுது எதையோ கடந்து என் பிள்ளை நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமான வெற்றியை பேரானந்தம் கொண்டு பெறும்பொழுதுதான் அம்மாவினுடைய அருமை என்னவென்று உனக்கு புரியும். நான் சொல்வது போல பொறுமையாக இருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணரும் பொழுது இவை எல்லாமும் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கும் என்பது நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக இனிமேல் மிகப்பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு தாயின் அரவணைப்போடு இந்த வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதிப்படுத்தி கொண்டே இரு. நல்லதே நடக்கட்டும். எந்நாளும் உனக்கு சந்தோஷம் உறுதியாக கிடைக்கட்டும். எந்த வெற்றியையும் நீ உறுதிப்படுத்தி கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரத்திலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்திடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி என்பவள் உன்னோடு உடனிருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல அடியெடுத்து வை. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை தெய்வங்களை வணங்குவதற்கு உகந்த நாள் அல்லவா? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போல ஞாயிற்றுக்கிழமையும் தெய்வத்தை வணங்குவதற்கு ஏற்ற நாள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி நடந்து முடிந்தது எல்லாமும் நல்லதுதான் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீ அந்த நாளில் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை தொலைக்காமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பாராதது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்கள் இனி உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொள். காரணத்தோடு உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த நிலையிலும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமும் மாறும். எல்லா நிலைகளும் மாறும். உனக்கு வேண்டியதும் நடக்கும். நீ ஆசைப்படுவதும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு நம்பிக்கையை உடன் வந்து தருகின்ற இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லித்தரும் இந்த பொழுதுகளை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். சரியானது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும் இந்த காலங்களை எல்லாம் விட்டு விடாமல் நீ யோசித்தது போல உனக்கு நடக்கும் நன்மைகளுக்கு நீ நிச்சயமாக நல்லபடியாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் போல நீ சந்தோஷம் கொண்டு நிறைவாக இரு. உனக்கு நல்லதே நடக்கட்டும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.